பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை நேரத்தில் வேத வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் இந்த வார்த்தையை நான் பார்க்கிற பொழுது சில சூழ்நிலைகளை பார்த்து பயந்து நிற்கிற சில காரியத்தை நாம் பார்க்க முடியும். சில நம்மை விட பலசாலிகள் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறதை பார்த்து பயந்து நிற்கிற ஒருவனை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். ஆனா தேவனை நம்பி இருக்கிற, தேவனை சார்ந்து இருக்கிற அந்த தேவ மனிதன் இப்படியாக சொல்கிறார், நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், அதிகமாக இருக்கிறார் என்று அந்த தெய்வ மனிதன் சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் இங்கே பார்க்க முடியும். இன்னைக்கு நம் இடத்துல பாருங்க, நம் எந்த இடத்திலேயோ நாம் தோற்று நிற்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு, அல்லாட்டி அவங்க ரொம்ப பலசாலிகளா இருக்கிறாங்க, என்கிட்ட எந்த பலமே கிடையாது, அவ்வளவுக்கு என்கிட்ட ஆள் பலம் இல்லை, அவ்வளவு தூரம் என்கிட்ட பணபலம் இல்லை, என்னைய எப்படியோ நான் தோற்று போக போறேன் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இல்லை நீங்க இருக்கலாம். வேதத்துல நான் வாசிக்கும் பொழுது யாக்கோபின் இடத்தில் தன்னுடைய மாமனார் ஓடி வருகிற பொழுது இப்படியாக சொல்லப்படுகிற காரியம் உண்டு, உன்னை தோற்கடிக்கும்படி பலம் என்கிட்ட இருக்கிறது, ஆனா உனக்கு நன்மையோ தீங்கோ செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நீ நம்பி இருக்கிற உன் கர்த்தர் என்னிடத்தில் வந்து பேசினார் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆம், இந்த வார்த்தைகளை நாம் சேர்த்து படிக்கும் பொழுது நம்மை எதிர்கொள்ள, நம்மை விட பலசாலிகளாய் இருக்கிறவர்கள் நம்மை தோற்கடிக்க வரும் பொழுதும், என்னுடைய வாழ்க்கையில் ஆகட்டும், என்னுடைய பிசினஸ்ல, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய குழந்தைகளுடைய காரியங்களில, ஏதாவது ஒரு சூழ்நிலையில என்னை விட பலசாலிகள் வரும் பொழுது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, அவங்க ரொம்ப பெரியவங்களா இருக்கிறாங்களே, அவங்க கூட போராடுவதற்கு என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே, என்கிட்ட அவ்வளோ பலம் இல்லையே அப்படின்னு கதறி நிற்கும் பொழுது ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், அவனிடத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உன்னிடத்தில் இருக்கிறவர் பெரியவர் என்று நீ நம்பிக்கையா இருக்கும்படி ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்லுகிறார். உனக்கு முன்பாக சத்ரு எவ்வளோ பெரியவராக இருந்தாலும், உனக்கு முன்பாக சத்ரு எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும், இந்த உலகத்தையே படைத்த, இந்த உலகத்தையே எல்லா சிருஷ்டித்தவராக இருக்கிற ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அவனிடத்தில் இருப்பதை பார்க்கிலும் உன்னிடத்தில் இருப்பவன் பெரியவன் என்று ஆண்டவர் உறுதியாக சொல்லுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, எதை குறித்து நீங்க பயப்படாம இருங்க, எதை குறித்து நீங்க சஞ்சலப்படாம இருங்க. இன்னைக்கு யாக்கோபு கிட்ட லாபான் போய் சொன்னது மாதிரி லாபான் இப்படியாக சொல்லுகிறார், உனக்கு சேதம் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று உன் தேவன் என்னிடத்தில் வந்து சொன்னார் என்று. இதே மாதிரி உன் சத்துருக்களிடத்துல உனக்காய் போய் பேசுகிற ஒரு தேவன், ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு என்பதை நம்பிக்கையாக உறுதியாக நாம் பற்றி இருப்போமானா ஆண்டவர் இன்னைக்கு நம்மை எந்த இடத்திலையும் தோற்று போகாதபடி நம்மை பலத்தோடு நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு ஜெபிக்கலாமா? நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்க ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, எந்த இடத்திலேயோ ஆண்டவரே பலனற்று போனவர்களை போல யாரும் இல்லை, என்னை விட பலசாலிகளை எதிர்த்து நிற்கிறாங்க என்று ஆண்டவரை வேதனையோட கலக்கமடைந்து இருக்கிறதை பார்க்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இன்று உங்களது வார்த்தை மூலமாக உமது பிள்ளைகளை தொடும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி. உமது வார்த்தையின் மூலம் இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.